மொர்தெகை, இந்த மொர்தெகையை சாம்பலை போலதான் நினைச்சாங்க. கேட் கீப்பர், ஒரு வாட்ச்மேனா தான் இருந்தார். ஆனா மொர்தெகையோட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்தார்? ஏற்ற நேரத்துல ஆமான் எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும் என்ன செஞ்சார்? ஆமான வச்சு மொர்தெகையை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு நேரா ஆப்போசிட்டா சூழ்ச்சி பண்ணிட்டே இருக்காங்களோ, பிரியமானவரை நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில அவர்களை கொண்டுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க எதிரியை பார்த்து தான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க எதிரியை பார்த்து தான், உன் நண்பனை பார்த்து உங்களை உயர்த்த மாட்டாரு. உன் எதிரிக்கு நேராக தான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவன் என்னெல்லாம் சூழ்ச்சி பண்றானோ அதெல்லாம் நல்லது. சொல்லுங்க, அவன் என்னெல்லாம் சூழ்ச்சி பண்றானோ, ஆமா, உங்க வேலையில இருக்கட்டும், உங்க ஊழியத்துல இருக்கட்டும், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கட்டும், உங்களை கவுக்கணும், உங்களை முடிக்கணும்னு என்னெல்லாம் சூழ்ச்சி பண்றானோ, நம்ம எந்த இடத்துல தாழ்த்துறோம் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் கொடுப்பார். சாம்பலில் இருக்கிறீங்களா? கர்த்தர் நீதி உள்ள விருட்சங்களாய் மாறும்.